Lord, how long Lord? கேள்வி மேல கேள்வி. அந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஏன் என்னை மறந்தீர்? இதுவரைக்கும் என்னை மறந்து போனீர். ஆரம்பம் கேள்வி, ஆனா முடியும் போது அவர் சொல்லுகிறார், முடியும் போது 10ஆம் சங்கீதம் அந்த கடைசி வார்த்தை, நீர் எனக்கு செவி சாய்த்து என்னை கேட்டருளுவீர். அவருடைய சாட்சி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 17ஆம் வசனத்துல. சங்கீதம் 10:17 ஸ்திரப்படுத்துவீர். அவருடைய சாட்சியை நான் படிக்க கேளுங்கள். 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், நீர் பார்க்கிறீர், நீர் கவனிக்கிறீர், நீர் பதிலளிக்கிறீர், நீர் சகாயம் செய்கிறீர். 15ஆம் வசனம், விசாரிக்கிறீர். 17ஆம் வசனம், ஸ்திரப்படுத்துகிறீர். 18ஆம் வசனம், நியாயம் நீதி செய்கிறீர். அதே கடைசி வார்த்தை, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீர். இஸ் விட்னஸ். திரும்ப சொல்லுகிறேன், இஸ் வாக், இஸ் வர்ஷிப், இஸ் விட்னஸ். அவருடைய நடத்தை வாக். இரண்டாவது அவருடைய ஆராதனை இஸ் வர்ஷிப். மூன்றாவது சாட்சி. முடிவாக the fidelity of his heart, அவருடைய இதயத்தின் உத்தமம். உணவாக்கிற புஸ்தகம் 14:8 அவருடைய உண்மை. எல்லாம் ஒரே மாதிரி வரும். fidelity, அவருடைய உண்மை. அந்த வார்த்தை படிக்கிறேன். 14:8, நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தார் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன், ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதே செய்தான். என் மொழியத்தோடு என்னை பின்பற்றி என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல். நீ கவனிக்க வேண்டும். ராஜ்யபாரத்தை தாவீதின் வம்சத்தாரிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன், ஆனாலும் என் கற்பனை கை கொண்டான், என் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், தன் மொழியத்தோடு என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீது. புரிய நினைக்கிறேன். நம்முடைய கரத்திலிருந்து ஒன்று பறிபோகும் போது, ஒரு தோல்வி வரும்போது, ஒரு இல்லாமை வரும்போது, ஏதோ ஒன்று நம்ம விட்டு போய்விடுகிறது. ஆரோக்கியம், சுகம், வாழ்வு, பலன், எல்லாரும் அந்த நேரத்துல we lose everything. நீங்கள் ஒன்றை நாம் இழக்கும் போது எல்லாமே இழந்து விடுகிறோம். நம்பிக்கை, பரிசுத்தம், நீதி, we lose everything. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை குறித்து நான் அவன் கையில் இருந்ததை எடுத்தேன், ஆனாலும் என்னை முழு இதயத்தோடு என்னை பின்பற்றினான், என் கற்பனைகளை கை கொண்டான், செம்மையானதை செய்தான். செம்மையானதையே அவன் தன் செய்தான். இவ்வளவு அருமையான வார்த்தை. ஒன்றை நாம் இழக்கும் போது ஒரு தோல்வி,